தேவ பிள்ளைகளே, இந்த மே மாதத்திலே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலே கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37 அதிகாரம் 35வது வசனம் மற்றும் 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 34வது வசனம். அதை நான் வாசிக்கிறேன். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை, அதாவது எருசலேம் நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். சொல்லி அனுப்பியது ஏசாயா தீர்க்கதரிசி. யாருக்கு சொல்லி அனுப்புகிறான் என்றால் எசேக்கியா ராஜாவுக்கு. ஏனென்றால் எருசலேமை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்கின்ற எசேக்கியா ராஜா மீது படையெடுத்து வருகின்றான் அசீரியா ராஜாவாகிய சனகரிப். அவனுக்கு பயப்படுறான். அந்த சமயத்துலதான் ஆண்டவர் அவனுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லி அனுப்புவதை நம்ம வாசிக்க முடியும். அதே அதிகாரத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, அந்த அசீரியா ராஜா சனகரிப்பு இந்த நகரத்துக்குள்ளே அவன் பிரவேசிக்க மாட்டான், அவன் வந்த வழியே திரும்பி போயிடுவான் அப்படி சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தை அது நிறைவேறும். ஒரு நாள் அது பொய் சொல்லாது. அதே மாதிரி அந்த அதிகாரத்துல நீங்க 36வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கு, சனகரிப்பு வரல, அவன் நினைவேலே இருந்துட்டான்னு சொல்லி நகரத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான்னு சொன்ன மாதிரியே. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த பயமும் வேண்டாம். கர்த்தர் அவர் நிமித்தமாகவும் அவருடைய தாசனாகிய தாவீதின் நிமித்தமாகவும் எசேக்கியா ராஜாவுக்கு அன்றைக்கு நான் ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லிய அந்த வார்த்தை நிறைவேறியது. கர்த்தர் ஆதரவாய் இருந்தார். இப்பொழுதும் கூட சிலர் யோசிக்கலாம், எனக்கு யாருமே ஆதரவு இல்லையே, என்னை நேசிக்க யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று யோசிக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்றேன். என்னுடைய 39வது வயதிலே என்னுடைய கணவர் இறந்து விட்டார். எனக்கு பிள்ளைகள் கிடையாது. எங்களுக்கென்று ஒரு சிறிய சபை உண்டு, பத்திரிகை ஊழியம் உண்டு. இதையெல்லாம் நான் நடத்தணும். எப்படி நடத்துவது? கொஞ்சம் அங்கலாய்த்தேன், கஷ்டப்பட்டேன், யோசிச்சேன். நான் இதை விட்டுலான்னு கூட எல்லாம் யோசிச்சேன். ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருந்து கடந்த இப்போ 23 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை செய்யும்படியாய், அந்த சிறிய சபையினுடைய காரியத்தை பார்க்கும்படியாய் கர்த்தர் ஆதரவாக இருக்கிறார் என்றுதான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா மனிதனுடைய ஆதரவுலாம் எனக்கு துளி கூட கிடையாது. எந்த சைட்லையும், என்னுடைய கணவர் சைடா இருக்கட்டும், என்னுடைய சைடா இருக்கட்டும், யாருமே எனக்கு ஒரு ஆதரவாக இருந்தார்கள் என்று சொல்ல போனால் அது கிடையாது. கர்த்தர் தான் எனக்கு ஆதரவா இருந்தார். 100% ஆண்டவர் தான் எனக்கு ஆதரவா இருந்தார். என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஏனென்றால் நான் அவரையே நம்பி இருக்கிற எல்லா விதத்திலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்துறார். பாருங்க, 17 வயது நிரம்பிய யோசேப்பு ஒரு கனவின் நிமித்தமாய் சகோதரர்களால், பெற்றோரால் பகைக்கப்படுறான். சகோதரர்கள் அவனை விற்று போடுறாங்க, குழியில போடுறாங்க. எவ்வளவோ தீமைகள் அவனுக்கு வந்துச்சு. அவன் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்றான், ஆதியாகமம் 45:7 சொல்றான், சகோதரர்களை பார்த்து, பூமியிலே உங்களுடைய வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யோசிப்பினுடைய குணம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. செய்யாத குற்றத்துக்காக சிறைக்கு சென்றான். சிறையிலையும் போய் நன்மை செய்யறான். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்றான். என்னைய நீ வாழ்ந்திருக்கும் போது நினைச்சுக்கோன்னு சொல்றான். ஆனாலும் அவன் நினையாம மறந்துட்டான். ஆனா ஆண்டவர் அதை மறக்கவே இல்லை. அந்த ராஜா, எகிப்து ராஜா மூலமாகவே இந்த யோசேப்பு உயர்த்தப்பட்டதை நம்ம பின்வரும் அதிகாரங்களை நம்ம வாசிக்க முடியும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, உலகத்தை நம்பாதீங்க, உலக மனிதர்களை நம்பாதீங்க. எல்லாமே அழிந்து போகும். ஆனால் என் இயேசு மட்டுமே நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு வரைக்கும், நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருந்து என்னை பத்திரமாய் பாதுகாக்கிற, நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல இருப்பிடம் தந்து என்னை ஆசீர்வதித்து அவருடைய கரத்துல ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய கரத்துல தான் நான் கொடுத்து செய்வேன். அது எனக்கு ஆதரவாக இருக்கிற உங்களையும் ஆதரிப்பார், உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார். ஒருவேளை யாரையாவது இழந்து தவித்தால், அல்லனா எதையாவது இழந்திருந்தால், ஒருவேளை கடன் பிரச்சனையில நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு இருந்து உங்களுக்கு ஆறுதலா இருந்து எல்லா பாடுகளில் இருந்து உங்களுக்கு நிச்சயமாய் பரிபூர்ண விடுதலையை கொடுப்பார்.
அவரையே பற்றி கொள்ளுங்க. நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாதீங்க, அவன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. கர்த்தரையே விசுவாசிப்போம், அவரையே நேசிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.